கோவை வையம்பாளையத்தில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவுக்கு அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டப திறப்பு விழாவில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேசுவதை நேரலையில் பார்க்கலாம். மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்க 1.50 கோடி நிதி உதவி ஒதுக்கி 14/6/2017 ஆணை வழங்கினார்கள். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் மணிமண்டபம் கோவை எஸ் குளம் ஊராட்சி ஒன்றியம் வையம்பாளையத்தில் அவர் நினைவிடத்தில் அமைக்க 20/1/2018 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. தற்போது இம்மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு அற்புதமாக அமைந்துள்ளது. விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் இன்று திறந்து வைக்கப்படுவது மிகவும் சிறப்பானதாகும். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் 1984 ஆண்டு அவர் மறையும் வரை தொடர்ந்து விவசாய சங்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவராகவே இருந்தார். இன்றைக்கும் பல்வேறு விவசாய அமைப்புகளாலும் விவசாயிகளும் பெரிதும் மதிக்கப்படுவர் திரு நாராயணசாமி ஐயா அவர்கள். கடந்த 2011 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது கோயம்புத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு கோவையில் உள்ள அவர் நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். மேலும் 1970 ஆண்டு போது நடைபெற்ற பல்வேறு விவசாயிகள் போராட்டங்கள் உயிர் நீத்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கப்படும் எனவும் அறிவித்தார்கள். அதன்படி மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 20/2/2016 அன்று நடைபெற்ற சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் 110 விதியின் கீழ் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் நினைவை போற்றி சிறப்பிக்கும் வகையில் கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என அறிவித்தார்கள். மேலும் 1970 முதல் 1980 வரை நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டங்களில் காவல்துறை துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியான விவசாய குடும்பத்தாருக்கு மொத்தம் 2 கோடி ரூபாயினை மாண்பு அம்மா அரசு வழங்கப்பட்டது. மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா வழியில் மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான அரசு மக்கள் நலப் பணிகளை நாடு போற்றும் வகையில் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் வேளாண்மை துறைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து மக்கள் நல பணிகளை நாடு போற்றும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள்.